வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணி தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில கட்டிடத்தில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் ரா. தாஸ் அவர்கள் தலைமை வகித்தார். மாநில தலைவர் ஆ. லட்சுமிபதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். கூட்டத்திற்கு மாநில பொருளாளர் பி. தியாகராஜன் அவர்கள் முன்னிலை வகித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் ரா. தாஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவற்றில் 1/10/2025 முதல் ஈட்டிய விடுப்பு வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். சிபிஎஸ்இ ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசாணை 243 ரத்து செய்தது. பழைய நிலையிலேயே மாவட்ட முன்னுரிமையின்படி பதவி உயர்வு மற்றும் மாறுதல் வழங்கிட வேண்டும். தர ஊதியம் ரூபாய் 5400 உடனடியாக தணிக்கை தடை நீக்கிட வேண்டும். கல்வி பணியிடங்களில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் செய்யும் பொருட்டு 2500 ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பை வரவேற்கிறோம். அதேபோல் மாணவர்களின் கல்வி நலன் பாதிக்காமல் இருக்க உடனடியாக 10,000 ஆசிரியர்கள் நியமிக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும். டாக்டர் கலைஞர் வழங்கியது மகன் மீட்டெடுத்து அது தர வேண்டும், நீங்கள் பறிக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நான் வைத்துக் கொள்கின்றேன். அதே போன்று உயர்கல்வி படித்தவர்களுக்கு ஊக்க ஊதிய உயர்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது, பேரறிஞர் அண்ணா காலத்தில் வழங்கியது. எனவே கொடுத்தவரை பறித்து கொண்டாண்டி என்கின்ற நிலையிலே அரசு எங்களுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்து கொண்டிருப்பதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க இந்த பொதுக்குழு மீண்டும் தமிழ்நாட்டு அரசை கேட்டுக்கொள்கிறது. ஊக்க ஊதிய உயர்வை அளித்திட வேண்டும். அதே போன்று கிட்டத்தட்ட பின்னேற்பு ஆசிரியர்கள் படித்துவிட்டு மாணவர்களுக்கு சமூகத்துக்கு பயன்படுகின்ற அளவிலே என்று பின்னேற்பு உயர்கல்வியை படித்தவர்களுக்கு பின்னேற்பு வழங்கப்படாமல் 4500 பேருக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதையும் வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும், குறிப்பாக இன்று கிட்டத்தட்ட 2500 ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை தயார் செய்து அந்த அவருடைய தகுதியை சரி செய்துபட்டு நியமிக்க நிலையிலே காத்திருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 10,000 ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும். காலி பணியிடங்கள் ஏராளம். கிட்டத்தட்ட பணி நிறைவு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் நாங்கள் செல்லும் பொழுது நூற்றுக்கணக்கான பேர் பணி நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த 10 ஆண்டுகளாக நியமனம் இல்லை. மலைப்பகுதி, கடலோர பகுதிகள், பின்தங்கிய பகுதிகள் எல்லாம் காலி பணியிடங்கள் நிறைந்திருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 10,000 ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். ஸ்மார்ட் கிளாஸ், அதனால் இன்னைக்கு அரசு பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மாணவருடைய சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. எனவே ஸ்மார்ட் வகுப்பை அனைத்து பள்ளிக்கும் வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஓஏ பதவி, இரவு காவலர், குறிப்பாக தூய்மை பணியாளர் அவர்களுடைய பணியிடத்தை நிரந்தரம் செய்து பள்ளிக்கு நிரந்தரப்படுத்திட வேண்டும் என்றும், இன்று கிட்டத்தட்ட 1,80,000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அறிவுறுத்தலே, மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சருடைய வழிகாட்டுதலில் இன்று தொடக்க கல்வித்துறை 1,80,000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் 8,000 பணியிடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியருடைய பணியிடம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது. ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு இன்று விடுமுறை நாளிலும் சென்று மாணவருடைய சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. கட்டண கல்வியுடைய எதிர்ப்பை மீறி, கட்டண கல்வியுடைய போட்டியை மீறி, கட்டண கல்வியை உடைத்தெறிகிற வகையில் இன்று அரசு பள்ளி தலை நிமிர்ந்து நிற்கிறது. வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று சொன்ன தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வி அமைச்சர் வாக்குக்கு ஏற்ப இன்று புரட்சி செய்திருக்கிறார்கள். பள்ளிக்கும் தலா ஒரு இரவு காவலரை நியமனம் செய்ய வேண்டும். ஸ்மார்ட் கிளாஸ் வழங்கியுள்ளதால் அரசு பள்ளியில் பயிலும் ஏழைகளின் கல்வி முன்னேற்றம் அடைந்துள்ளது. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு ஏற்படுத்த வேண்டும். இதுபோல் இன்னும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட உள்ளதாக கூறினார். மேலும் மாவட்டம் தோறும் உறுப்பினர் ரசீது படிவங்களை வழங்கினார். உடன் மகளிர் அணியினர், மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.